அமெரிக்க அதிபர் டிரம்பின் முன்னாள் மருமகள் வனேசா டிரம்புடனான உறவை பிரபல கோல்ஃப் வீரர் டைகர் உட்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். கலிபோர்னியாவின் சாண்டியாகோ நகரில் நடைபெற்ற கோல்ஃப் சாம்பியன்ஷிப் தொடரின் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் டைகர் உட்ஸுடன் வனேசா டிரம்ப் பங்கேற்றார். தனது மகள் கேயுடன் வனேசா பங்கேற்ற நிலையில் இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்து தங்கள் உறவை டைகர் உட்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். அதிபர் டிரம்பின் மகன் டொனால்டு டிரம்ப் ஜூனியரின் முன்னாள் மனைவியான வனேசா டிரம்பின் மகள் கே டைகர் உட்ஸின் குழந்தைகளுடன் ஒரே பள்ளியில் பயின்று வருவது குறிப்பிடத்தக்கது. துருக்கி அதிபருக்கு போட்டியாளராக பார்க்கப்பட்ட இஸ்தான்புல் மேயர் எக்ரம் இமாமோக்லோ ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்த தேர்தலில் அதிபர் எர்டோகனுக்கு போட்டியாளராக களமிறக்கப்படுவார் என எக்ரம் எதிர்பார்க்கப்பட்டார். ஆனால் திடீரென அவரது இல்லத்தில் சோதனை நடத்தப்பட்டு ஊழலில் ஈடுபட்டதாக கூறப்பட்டு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி எக்ரமை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஷேக் ஹசீனாவுக்கு மீண்டும் அரசியல் எதிர்காலத்தை ஏற்படுத்தி தர தாங்கள் முயல்வதாக வெளியான கருத்துக்களை வங்கதேச ராணுவம் மறுத்துள்ளது. நாட்டை விட்டு தப்பிய ஹசீனாவை மீண்டும் வரவழைத்து ஆட்சியை ஒப்படைக்க ராணுவம் திட்டமிடுவதாக புதிதாக உருவாகியுள்ள மாணவர்கள் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த தகவல்கள் நகைப்புக்கிடமானவை என்றும் அரசியல் முதிர்ச்சியற்ற கருத்து என்றும் ராணுவம் நிராகரித்துள்ளது. ஷேக் ஹசீனா அரசு கடந்த ஆண்டு ஆகஸ்டில் கவிழ்ந்த நிலையில் முகமது யூனுஸ் தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது. சவுதி அரேபியாவில் அமைதி பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடைபெற்று வருவதாக யுக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய யுக்ரைன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரஸ்டம் உமேரோவ் அமைதி பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருந்ததாக தெரிவித்தார். பொலிவியா நாட்டில் திடீரென பெய்த பனிமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் சாலைகளில் பனி படர்ந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஏப்ரல் மாதத்திலிருந்து பெய்து வரும் மழைக்கு 800 வீடுகள் சேதமடைந்ததாகவும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டதாகவும் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஏமனில் அமெரிக்க படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார். தலைநகர் சனாவில் உள்ள குடியிருப்பு பகுதியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் சிக்கி 13 பேர் காயமடைந்ததாகவும் ஏமன் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமான நிலையில் கட்டட இடிபாடுகளில் சிலர் சிக்கியிருக்கக்கூடும் என்பதால் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோயிலில் மீனபரணி தூக்க திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவிழாவின் 10வது நாள் முக்கிய நிகழ்வான பச்சிளம் குழந்தைகளுக்கான நேர்ச்சை தூக்கம் நடைபெறும். நாட்டிலேயே அதிக வருவாய் ஈட்டும் ரயில் நிலையமாக புதுடெல்லி ரயில் நிலையம் இருப்பது ஆய்வு முடிவில் தெரியவந்துள்ளது. கடந்த 2023-24 நிதியாண்டில் புதுடெல்லி ரயில் நிலையம் 3337 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. அதே சமயம் அதே ஆண்டில் 3,93,62,272 பயணிகளை கையாண்டுள்ளது தெரியவந்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக 1692 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா ரயில்வே நிலையம் 2வது இடத்தில் உள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் 3வது இடத்தையும் 4வது இடத்தில் ஆந்திரா விஜயவாடா ரயில் நிலையமும் உள்ளன. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், பெரியநாயக்கன்பாளையம் மற்றும் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வரும் 26ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதே நேரம் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் பரமத்தியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. உடலுக்கு தேவையான விட்டமின் மற்றும் மினரல்ஸ் குறிப்பிட்ட அளவு மட்டுமே எடுக்க வேண்டும் என்று சமீபத்திய ஆய்வு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விட்டமின் ஏ ஒரு நாளைக்கு 600 முதல் 700 மைக்ரோகிராம் மட்டுமே உண்ண வேண்டும்.
அளவுக்கு அதிகமாக உட்கொண்டால் எலும்பு தேய்மானம் உள்ளிட்டவை ஏற்படக்கூடும். இதேபோல விட்டமின் B6 ஒரு நாளைக்கு 1.4 மில்லிகிராம் மட்டுமே சாப்பிட வேண்டும். ஃபோலிக் ஆசிட், விட்டமின் D, அயன், மீன் எண்ணெய் குறைந்த அளவே எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் சமீபத்தில் பொறுப்பேற்றார். அதைத் தொடர்ந்து அவர் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளையும் அழைத்து ஆலோசனை செய்தார். அதில் மாநிலங்களில் உள்ள அரசியல் கட்சிகளிடம் தேர்தல் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்து தேர்தல் விதிகளின் அடிப்படையில் அவற்றை தீர்த்து வைக்க வேண்டும் என ஆணையிட்டார். அதன்படி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட உள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் லஞ்சம் வாங்கியதாக கூறி புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் ஆகிய இருவரும் புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் 7.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சாலை ஒப்பந்த பணிக்கு கையெழுத்திடுவதற்காக தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் 6 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. அதில் 2 லட்சம் ரூபாய் பணத்தை காரைக்கால் கடற்கரையில் உள்ள தங்கும் விடுதியில் தனியார் கட்டுமான நிறுவன ஒப்பந்ததாரரிடம் கொடுக்க முயன்றபோது மூவரையும் சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தீனதயாளன் வீட்டிலிருந்து 65 லட்சம் ரூபாய், சிதம்பரநாதன் வீட்டிலிருந்து 8 லட்சம் ரூபாய் என மொத்தம் 73 லட்சம் ரூபாய் பணத்தையும் சிபிஐ அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சேலம் அம்மாப்பேட்டை அருகே ஆத்தூர் பிரதான சாலையில் நிலத்தடி நீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணானது. நாமமலை அடிவாரத்தில் மின்கம்பம் உயரத்திற்கு பீச்சு அடித்த தண்ணீரில் நனைந்து மக்கள் சிலர் வெயிலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொண்டனர். எருமாபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட குழாய் என்பதால் அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளதாக சேலம் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 30 நிமிடங்களுக்கு மேல் கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் காலை முதல் வெயிலின் தாக்கம் இருந்த நிலையில் திருவண்ணாமலை, பள்ளியம்பட்டு, தண்டாரம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென அரை மணி நேரத்திற்கு மேல் மிதமான மழை பெய்தது. விழுப்புரம், கோலியனூர், வளவனூர், விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேல் கனமழை பெய்ததில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, திருநாவலூர், கெடிலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், ஒரக்கடம், சுங்குவார் சத்திரம், வல்லக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மற்றும் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. விவசாயிகள் தனி அடையாள எண் பெற வருகிற 31ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என வேளாண் துறை கெடு விதித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகத்தின் வழிகாட்டு நெறிமுறைப்படி தமிழகம் முழுவதும் மின்னணு முறையில் விவசாயிகள் விவரம் சேகரிக்கப்படுகிறது. சிட்டா, ஆதார் எண் இணைக்கப்பட்ட செல்போனுடன் சென்று விவரங்களை பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு தனி அடையாள எண் வழங்கப்படுகின்றது. தனி அடையாள எண் பெற்ற விவசாயிகளுக்கு மட்டுமே வரும் காலங்களில் மத்திய அரசு திட்டங்களின் கீழ் மானிய உதவிகள், பிரதமரின் விவசாய உதவித்தொகை வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பணியை முடித்தால் மத்திய அரசிடமிருந்து தமிழக வேளாண் துறைக்கு 1200 கோடி ரூபாய் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இதனால் இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் விவசாயிகள் தங்கள் விவரங்களை தாக்கல் செய்து தனி அடையாள எண் பெற்றுக்கொள்ள வேண்டும் என வேளாண் துறை விவசாயிகளுக்கு கெடு விதித்துள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிற மாநில கட்சிகளை அழைத்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் நடத்திய கூட்டம் தன் ஆட்சியின் தவறுகளை மக்கள் கண்களிலிருந்து மறைப்பதற்காக நடத்தப்பட்ட நாடகம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக நடத்திய போராட்டத்தில் காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை என்பதை கவனிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்தில் கேட்கணும். இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே அங்கே போராட்டம் நடத்தினாங்க. அங்க எங்க போய் காங்கிரஸ் எம்பிலாம் போய் கலந்துக்கலையே. காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற
அந்த நாடாளுமன்ற நுழைவாயில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற கலந்து கொண்டிருந்தா இதுல உண்மையாலுமே இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக திரு ஸ்டாலின் எடுக்கிற முயற்சி பலனளிக்கும் நினைக்கலாம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவடைவதற்குள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் மேலும் தீவிரமாக போராட்டங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் அரசு ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பது தொடர்பான குழுவின் ஆயுட்காலம் 9 மாதங்கள் மட்டுமே என்றும், அதனால் தங்கள் கோரிக்கை நிறைவேறும் என்று நம்பிக்கை இல்லை என்றும் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசு அவுட் சோர்சிங் முறையில் பணிகளை மேற்கொள்வதாகவும், இது சமூக நீதிக்கும் இடஒதுக்கீட்டிற்கும் எதிரானது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சரண் விடுப்பு அடுத்த ஆண்டு முதல் அமலாக்கப்படும் என கூறுவது தங்களை ஏமாற்றும் செயல் என்றும் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் கூறியுள்ளனர். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் என்றும், அவர்கள் பிரச்சனைகளை மனிதாபிமான நோக்குடன் தீர்வு காண வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசை தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் கூட்டமைப்பினர் மாநிலம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமலாக்குதல், சரண் விடுப்பு ஒப்படைப்பு, காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நீண்ட காலமாக போராடி வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாழ்ந்து வரும் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் சார்ந்த போராட்டத்தை அரசியல் கண்கொண்டோ ஆட்சி அதிகார கண்கொண்டோ பார்க்காமல் மனிதாபிமான அடிப்படையில் அணுகி தீர்வு காண விஜய் வலியுறுத்தியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கூறியதை நிறைவேற்ற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற தமிழக அரசு நிதி இல்லை என கூறுவது ஏற்கத்தக்க காரணம் அல்ல என்றும் அவர் கூறினார். ஏற்கனவே சிபிஎஸ் என்ற திட்டத்தின் மூலமாக ஒரு 75,000 கோடி ரூபாய் அரசு ஊழியர் ஆசிரியரிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட பணம் அரசிடம் இருக்கிறது. அதே அளவுக்கு மாநில அரசாங்கமும் பங்கு தொகையை செலுத்தியிருக்க வேண்டும். இந்த 1.5 லட்சம் கோடி ரூபாயை வைத்தே இந்த ஓய்வூதிய திட்டத்தை அவர்களால் செயல்படுத்த முடியும். ஆகவே நிதி இல்லை என்று தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுகிற காரணம், இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களிடம் நிதி இல்லை என்று அவர்கள் சொல்வது ஏற்கத்தக்க காரணம் அல்ல. ஆகவே 21ஆம் ஆண்டு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கேரள மாநில பாஜகவின் தலைவராக ராஜு சந்திரசேகர் தெரிவு செய்யப்பட அதிக வாய்ப்பு உள்ளதாக தெரியவந்துள்ளது. எதிர்நோக்கி வரவுள்ள மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான முக்கியமான மாற்றமாக இதனை பார்க்க முடியும். படித்தவர்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும், இந்து மற்றும் கிறிஸ்துவ வாக்குகளை பெறும் முயற்சியாகவும் இதனை பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் இன்று தலைவர் யார் என்பதை பாஜக தலைமை அறிவிக்க உள்ளது. தன்னை பாலியல் தொழிலாளி என்று பேசிய சீமான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது அவதூறு வழக்கு தொடர உள்ளதாக புகார் அளித்த நடிகை தெரிவித்துள்ளார். போர் முடியவில்லை, இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த போர் இன்னும் முடியல. என்னை பற்றி அவதூறா யாரெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களோ அத்தனை பேர் மேலேயும் மான நஷ்ட வழக்கு நான் போட தான் போகிறேன். ஓகே, அதனால் எல்லாரும் தயாராக இருந்துக்கோங்க. பேசும்போது நீங்களாம் தயாராக இருந்துக்கோங்க. பெரிய ஒரு தொகையை நீங்களாம் எனக்காக கொடுக்கணும். சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணதான் போகிறீங்க. சீமானுக்கும் சொல்லிக்கிறேன், ஏதோ இந்த போர் முடிஞ்சு போச்சு, நான் சுப்ரீம் கோர்ட் போனேன்னா ஓடியே போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு வாழெல்லாம் ஆட்டவே வேண்டான்னு. இப்போ தான் போர் தொடங்கியிருக்குது. எப்போ நீ ப்ரெஸ் முன்னாடி என்னை பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னியோ அன்றைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் நீ எப்படி திணற போகிற அப்படின்றது நீ பார். காந்தியவாதியும் சமூக சேவகருமான பசல கிருஷ்ண பாரதி ஹைதராபாத்தில் உள்ள தனது இல்லத்தில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 92. இவரது பெற்றோர் பசல கிருஷ்ணமூர்த்தி, அஞ்சலலட்சுமி இருவரும் சுதந்திர போராட்ட வீரர்கள். பெற்றோர் சிறையில் இருந்தபோது பிறந்தவர் கிருஷ்ண பாரதி.
காந்தி ஆந்திர பிரதேசத்துக்கு வரும்போதெல்லாம் அவரது உதவியாளராக செயல்பட்ட கிருஷ்ண பாரதி இறுதி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் சமூக தொண்டுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். பட்டியல் சமூகத்தினர் உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட பிரிவினர் கல்வி பெறுவதற்கான பணிகளை முன்னெடுத்தார். கல்வி நிறுவனங்களுக்கும் கோசாலைகளுக்கும் நிதியளித்து ஆதரித்தார். கிருஷ்ண பாரதியின் மரணத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாம்பன் கடலில் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பாலத்தின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகி பிரமிப்பூட்டுகின்றன. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே பணிகள் முற்றிலும் நிறைவடைந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்காக புதிய ரயில் பாலம் இதுவரை திறக்கப்படாமல் உள்ளது. ஏப்ரல் மாதத்தில் இலங்கைக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவிருக்கும் பிரதமர் அந்த பயணத்தை முடித்துக்கொண்டு ராமேஸ்வரம் வந்து இப்பாலத்தை திறந்து வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே ரயில்வே உயர் அதிகாரிகள் கடந்த 2 நாட்களாக பாம்பன் புதிய பாலம் மற்றும் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் லஞ்சம் வாங்கியதாக கூறி புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் ஆகிய இருவரும் புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் 7.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சாலை ஒப்பந்த பணிக்கு கையெழுத்திடுவதற்காக தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் 6 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. அதில் 2 லட்சம் ரூபாய் பணத்தை காரைக்கால் கடற்கரையில் உள்ள தங்கும் விடுதியில் தனியார் கட்டுமான நிறுவன ஒப்பந்ததாரரிடம் கொடுக்க முயன்றபோது மூவரையும் சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தீனதயாளன் வீட்டிலிருந்து 65 லட்சம் ரூபாய், சிதம்பரநாதன் வீட்டிலிருந்து 8 லட்சம் ரூபாய் என மொத்தம் 73 லட்சம் ரூபாய் பணத்தையும் சிபிஐ அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வந்த போப் பிரான்சிஸ் வீடு திரும்பியுள்ளார். நுரையீரல் தொற்று காரணமாக பிப்ரவரி 14ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. தற்போது வீடு திரும்பியுள்ளதாகவும் 5 வாரங்களில் மக்கள் முன்பு அவர் வந்து பிரார்த்தனை செய்வார் என்றும் வாட்டிகன் தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் உள்ள நியூசெட்டல் நகரம் உளவியல் பிரச்சினைகளை எதிர்கொள்பவர்களுக்கு புதுவிதமான மருத்துவ சேவையை வழங்குகிறது. இதன்படி உளவியல் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் நகரவாசிகள் மருத்துவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் அந்நகரத்தில் உள்ள அருங்காட்சியகங்களுக்கு இலவசமாக சென்று பார்வையிடலாம். ஓவியத்தை ரசிப்பது, இசை கேட்பது, இலக்கியம் படிப்பது உட்பட கலை தொடர்பான செயல்பாடுகள் உளவியல் பாதிப்பை குறைப்பதாக கூறப்படுவதுண்டு. கலைகள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாகவும் தீவிர உளவியல் பாதிப்புகளை குறைப்பதுடன் இளம் வயது இறப்பை தடுப்பதாகவும் 2019ஆம் ஆண்டில் உலக சுகாதார அமைப்பு ஆய்வறிக்கை வெளியிட்டது. இதை மையப்படுத்தி நியூசெட்டல் நகர நிர்வாகம் இச்சேவையை தொடங்கியுள்ளது. பெங்களூருவில் அமைந்துள்ள IISc இந்திய அறிவியல் நிறுவனத்தைச் சேர்ந்த அறிவியலாளர்கள் மார்பக புற்றுநோய்க்கான சிறிய கேப்சியூல் மாத்திரையை கண்டுபிடித்துள்ளனர். இதன் மூலம் மார்பக புற்றுநோய் சிகிச்சையில் புதிய அணுகுமுறையை அறிமுகப்படுத்த உள்ளனர். பொதுவாக புற்றுநோய்க்காக உட்கொள்ளப்படும் மருந்துகள் உடலின் பிற செல்களில் வினையாற்றும் போது புற்றுநோய் செல்கள் அவற்றுக்கு எதிர்வினையாக மேலும் வீரியமடைந்து விடுகின்றன. ஆனால் IISc அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ள கேப்சியூலில் உள்ள மருந்து நேரடியாக புற்றுநோய் செல்களை சென்று தாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்தகைய புதிய அணுகுமுறை மார்பக புற்றுநோய் சிகிச்சையை மேம்படுத்தி விரைவான நிவாரணத்தை அளிக்க உதவும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.